அம்மா சொன்னாங்க, எவ்வளவு விலை இருக்குன்னு பாத்துக்க, ஆனா விக்காத. ஏன்னு கேட்டேன். யாரோ உன்னுடைய பேச்சுக்காக கொடுத்துடுறா, இதை போய் விக்கிறேங்கிற, அது என்ன காசு வரும்னு சொல்லு, நான் கொடுத்துக்கிறேன், காசு நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா நீ இது உன்கிட்டயே இருக்கட்டும். நாங்க சரி போய் விலை பார்த்தா கண்டிப்பா 1 சென்ட் வாங்கலாம். நல்ல விலைங்க. நான் என்ன பண்ணேன், அம்மா நான் என்னம்மா பண்ண முடியும், ஏதாவது ஒரு ஜுவல்லரி மாதிரி ஏதாவது செஞ்சுக்கோப்பா. நாங்க நம்ப மாட்டீங்க, 3 வருஷங்க உழைச்சி எப்படிமா சேர்க்கறதுன்னு அநியாயமா செலவு பண்றத நிறுத்து, சேமிப்பு வந்துடும். நாங்க எங்க அம்மா எல்லா அநியாய செலவுலயே நிறுத்தினா, ஒரிஜினலா ஒரு பெரிய நவரத்ன, இந்த டாலர்ல இதே மாதிரி வேற ஒரு டாலர், நவரத்ன டாலர் பெருசுங்க, 2.5 பவுனுக்கு பிரமாதமா பண்ணிட்டேன். வித்தா வீடு வாங்கலாம் பண்ணிட்டு டாலர் போட்டு வெளில வரேன். என் பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சூப்பர் அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்ட்டு வண்டி ஓட்ட கீழே இறங்குறேன். திரும்பி வந்தான் மேல, பந்தாட போறான் அவன். மறுபடியும் பந்து எடுத்துட்டு, என்னமே இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா, தேங்க்ஸ் டான. இன்னும் 25 வருஷம் போனாலும் இதனுடைய டிசைன் அவ்வளோ பிரமாதமா இருக்கும் மீனா. சரிண்ணா, ஐ எம் வெரி ஹாப்பி மீனா. ஓகேண்ணா போயிட்டான். வண்டி ஓட்டிட்டு நான் போறேன். குட் ஷெப்பர்ட்னு ஒரு ஸ்கூல் இருக்கு எங்க நுங்கம்பாக்கம்ல. 2 வீலர்ல போயிட்டே இருக்கேன். நின்ன அதுல ஏதோ எழுதி போட்டு இருந்ததுங்க சுவர்ல. என்ன கலங்கடிச்சிருச்சுங்க அந்த சொல்லு. இவன் வேற, என் பையன் வேற இப்படி சொல்லி இருக்கிறானா, எங்க அம்மா வேற அப்படி சொல்லி இருக்காங்களா. எனக்கு பாருங்க, அதுதான் எந்த சொல் குருவாசகமாக வந்து விழும்னு தெரியாதுங்க. குரானில் இறைவன் சொல்லுகிறான், உன்னை நான் தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன். எது சொன்னாலும் புரியாது, சிந்தனையில திரை விழுந்துச்சுன்னா. இறையருள் இருந்தால் சிந்தனையில் திரை விலகும், யார் என்ன சொன்னாலும் புரியும். நான் எனக்கு என்னமா அன்னைக்கு கடவுள் என் மேல கோபமா இல்ல, சிந்தனை தெளிவு. அந்த சொல்ல வாசிக்கிற கீழே கையெழுத்து போட்டிருந்தார் கடவுள். கடவுள் சொல்றாரு என்கிட்ட, 2 வீலர்ல சிக்னல்ல நிக்கிறேன். அந்த 30 செகண்ட்ஸ் 30 வினாடி எனக்கு வந்து சேர்ந்த அருள் வாக்கு, நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். ஏயா, even 25 years, after 25 years, உன் டிசைன் சூப்பரா இருக்கும், ஐ எம் வெரி ஹாப்பி. பாருங்க, எனக்கு அது புரிஞ்சுதுங்க. நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருத்தி வருவாள். அவன் அதை தான் சொல்லிட்டு போனான், என் பையன் தான் சொல்லிட்டு போனான். அப்புறமா தான் நினைச்சு பார்த்தேன், அநியாயமாக செலவு செய்வது மட்டும் மன அமைதியை கெடுக்கும் வழி அல்ல, அநியாயமாக சேர்த்து வைப்பதும் மன அமைதியை கெடுக்கும் வழி. அதை செலவு பண்ணிடணுங்க. நான் எங்கிருந்து பெற்றேனோ அந்த இடத்திற்கு கொடுத்து பாருங்கள். மன அமைதி இருக்கிறதே, அது அடுத்தவர்களால் வராது. இதோ சிரிக்கிறீர்களே, வெளியில் இருந்தா சிரிக்கிறீர்கள். எது வந்தாலும் உள்ளுக்குள் இருந்துதான் வர வேண்டும். எந்த அனுபவமும் உள்ளுக்குள் வருகின்ற அனுபவம் தான். அந்த அனுபவம் முழுமையாக கிடைக்கின்ற பொழுது மனம் சாந்தப்படுகிறது. 2 விஷயம் சொல்றேன். ஒன்னு சிவன், இன்னொன்னு சக்தி வழிபாடுன்னு இருக்குங்க. சிவனுக்கு அபிஷேகம், சிவ வழிபாடு போய் பாருங்க, அபிஷேகம். சக்திக்கு சாந்தம்ங்க, சொற்கள் சாந்தம். எங்கே நல்ல சொல்லிருக்கிறதோ, எங்கே ஒரு பெண் அமைதியாக இருக்கிறாளோ அந்த சூழல் சுபிக்ஷமாக இருக்கும். இவ்வளவு பெண்கள் அறத்தோடு இல்லறத்தோடு அமைதியான மனநிலையோடு ஒரு இயக்கத்திற்குள் இணைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் அந்த இயக்கத்தையும் பாராட்டுகிறேன், உங்களையும் நான் பாராட்டுகிறேன். இவ்வளவு மன ஆற்றல், இவ்வளவு தெளிவு, இவ்வளவு மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு வெளிப்படையான சூழலில் வாழக்கூடியவர்கள், அடுத்தவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்திப்பவர்கள். இங்க சேலத்துக்கு மத்தியில ஒரு வயல்ல
சோளம் போட்டுட்டு இருந்தாங்க. அவர் அன்னைக்கு அவார்டு வாங்கினார். அந்த நண்பரை நான் சந்திச்சேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி 5 வருஷமா அவார்டு வாங்கிட்டே இருக்கிறீங்க, உங்க சோளத்துல அப்படி என்ன இருக்குதுன்னு. அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க. என் சோளத்துல ஒண்ணும் இல்ல, என் நிலம் இருக்கிற பக்கத்துல முக்கியமா ஒரு 2 கிலோமீட்டர் டயாமீட்டருக்கு நிறைய நிலங்கள் இருக்கு. அந்த நிலங்களுக்கெல்லாம் நான் இந்த சோள விதையே கொடுக்கறேன். நீங்க அந்த நிலத்துக்கு விதைய கொடுத்தீங்கன்னா உங்க நிலம் எப்படி நல்லா ஆகும்னா, அதை நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தாங்க நான் வந்திருக்கிறேன், அதனால தாங்க நான் அவார்டு வாங்குறேன்னாரு. எப்படின்னு கேட்டேன். பக்கத்து நிலம் பழுதாக இருக்கின்ற பொழுது உங்கள் நிலத்தின் பயிர் சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை. எப்பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற நிலம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ உங்கள் நிலமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பராசக்தி டயலாக் ஒன்னு சொல்லும்ல, என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது. வாழ்க வையகம் என்று சொன்னால், வாழ்க வளமுடன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களோடு சேர்ந்து நானும் வளம் பெறுகிறேன், உங்களோடு சேர்ந்து என் சூழலும் வளம் பெறுகிறது. நான் ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த ஆற்றலால் என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒரு குருவிடத்தில் ஒருவன் கேட்டான், ஐயா நான் யோகா செய்கிறேனே மகிழ்ச்சியாக இருப்பேனா? ஐயா சொன்னார், நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாம் மன அமைதியாக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மன அமைதி தானாக வந்து சேரும் என்பதுதான் சூட்சுமம். ஒருத்தர் ஒரு பழம்பெரும் நடிகர், எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, இப்ப எஸ்கேஎம் சார் மாதிரி, நம்முடைய ஐயா பாலசுப்ரமணியம் சார் மாதிரி, ஐயா மாதிரியான ஆட்கள் எல்லார் வீட்லயும் பர்மனண்டா ஒருத்தர் இருக்கணுங்க. நல்ல வார்த்தை சொல்ற பெரியவங்களை எங்கெங்க பார்க்க முடியுது சொல்லுங்க பாப்போம். இல்ல அப்படி சொல்ற வார்த்தையை தான் பிள்ளைங்க கேட்கறாங்களா? 2 சூழலும் கெட்ட இருக்க. ஒரு பிள்ளை விளையாடிட்டு இருக்குது, ஒரு தாத்தா பழம்பெடும் நடிகர், உள்ள வந்து வயசானவர், பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தவங்க, ஐயோ தாத்தா ரூம் வருது சார் வந்துருந்தானா. அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கான், ஒரு பையன் கேட்டிருக்கான், ஏண்டா தாத்தா திட்டுவாரா? இல்லடா நம்ம இங்க இருக்கோம் தெரிஞ்சா கூப்பிட்டு பேசுவாருடா. இப்படி பயந்து போற மாதிரியான ஒரு பெரியவர்கள் இருந்தால் என்ன நிலை? நல்ல வார்த்தைகள் இனிமையாக உங்களுடைய உடலுக்குத்தான் வயதாகிற தவிர உங்களுடைய சிந்தனைக்கும் மூளைக்கும் என்றும் வயதாகவில்லை என்கின்ற நினைப்பில் எல்லோரும் இன்புற்று இருப்பது அல்லால் வேறு ஒன்றும் அறியேன் பராபரமே என்று நினைத்து பாருங்கள். எல்லா உயிர்களும் உங்களுக்கு முன்னால் வந்து மண்டியிடும். அந்த ரகசியம்தான். விதி வலியதுதான், விதி மிக வலியது. நம்முடைய செயல்பாடுகளால் தான் நாம் கர்மாக்களை சேர்த்துக் கொண்டே போகிறோம் என்று குருமார்கள் சொல்லுகிறார்கள். அந்த கர்மாவை கரைப்பது நல்ல ஆற்றல் கொண்ட வார்த்தைகளால், நல்ல ஆற்றல் கொண்ட சிந்தனைகளால் அதை எடுத்துக்கொண்டு போவது. என்ன கேட்டா இங்க ஏன் தெரியுமா அன்பு திருக்கோயில்னு சொல்லாம அறிவு திருக்கோயில்னு வச்சாங்க? யோசிச்சு பார்த்திருக்கோமா? இப்போ நினைச்சு பாருங்களேன், ரொம்ப புத்தியா இருந்தா அருட்காப்பு வச்ச இடத்துல மறைமுகமா லத்திய சொல்லிட்டுக்கிட்டு ஒரு தாத்தா வருவாருங்கிறத நம்ப முடியாதுங்க. அறிவு இருந்தா எப்படிங்க நம்புறது? அறிவு நம்பாத, அறிவு இல்லைன்னு சொல்லி விவாதிக்குமே அறிவு. ஏன் அறிவு திருக்கோயில்னு வச்சாரு தெரியுமா? என்ன கேட்டா ஐயாவுடைய குருஜியினுடைய அறிவு என்கின்ற விளக்கத்தை வாசித்து பார்த்தேன். அறிவு என்கின்ற விளக்கம் என்ன தெரியுமா? வள்ளுவன் சொல்ற விளக்கம் தான். நான் மறுபடியும் வள்ளுவனுக்கு போறேன். வேதாத்திரியார் சொல்லுகின்ற அந்த அறிவுக்கான விஷயத்திற்குள் நான் போறேன். வள்ளுவனை தான் கைப்பிடிக்கிறேன். வள்ளுவன் சொல்கிறான், யாரோ ஒருவன் துன்பப்படுகிறான்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த பட்ட துன்பத்தை என் துன்பம் போல் நான் உணரலன்னு வச்சுக்கோங்களேன். நான் பெற்ற அன்பினால் பயனில்லை என்று சொல்லவில்லை. வள்ளுவனுக்கு தெரியாதா? அன்புன்னு போடாம ஏன் அறிவுன்னு போட்டான்? அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடைனா தலை தட்டலையே, ஒரிஜினலா இருக்குதே. அன்பினால் ஆகு. இப்போ யாரோ ஒருத்தங்க பாருங்க, சமீபத்துல எங்க சென்னை சிட்டியில ஒரு ஆக்சிடென்ட், ரத்தம், பையன் துடிக்கிறான், சின்ன பையன், எல்லாருமே வேடிக்கை. இப்ப பாத்தீங்களா நம்முடைய நான் சொல்றது முன்னாலே ஒருத்தர் சொல்லிட்டாரு,
முதல்லலாம் தாத்தா காலத்துல எல்லாம் போய் உதவி செய்வாங்க, அப்பா காலத்துல அது அப்படியே குறைஞ்சு வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ சரி, உங்களை திட்டி என்ன பிரயோஜனம், இல்ல என்ன திட்டி என்ன பிரயோஜனம்? அப்படி நடந்துட்டு இருக்க ஒண்ணு. ஒரு மலையாள லேடிங்க பொழந்துகிட்டு ஓடி வந்துச்சு பாருங்க அந்த கூட்டத்தை, என்ற மோனேன்னு வந்துச்சுங்க. அந்த புள்ளைய எடுத்துட்டு ஆட்டோவை கூப்பிட்டு போட்டுக்கிட்டு நேரம் ஆஸ்பத்திரிக்கு ஓடிச்சு. ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணிட்டு வெளியில வந்து அவங்க மருந்து சீட்டு கேக்குறாங்க. உடனே இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. வெளியில ஓடி போய் கடையில மருந்து கடையில மருந்து சீட்டு கேக்குறாங்க. அவ மருந்து கொடுன்னு, உடம்பெல்லாம் ரத்தம். பாட்டி அவர் சொன்னாரு, காசு அப்படின்னாரு. காசு இல்ல, மருந்து இல்லன்ட்டார். உடனே தன்னுடைய காதல இருக்கிற கடுக்கனை கழட்டி கையில கொடுத்துட்டு, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், நீ மருந்து கொடுன்னா. மருந்து வாங்கிட்டு உள்ள போயிருச்சு. உள்ள போய் உள்ள கட்டெல்லாம் போட்டு ஐசியூ வார்டுல எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மருந்து கடைக்காரர் உள்ள ஓடி வர்றார். பார்த்தா அடிப்பட்டது அவர் புள்ள. இத தூக்கி சுமந்துச்சு இல்ல, அது யாருன்னே தெரியாதுங்க. நான் ஒண்ணு சொல்லவா, இந்த பெண்கள் இருக்கிறோம்ல, நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த குணம் இருக்குங்க. பக்கத்து வீட்டுல வீடு பூட்டி இருந்துச்சுன்னா வாசல்ல வந்து உட்கார்ற குழந்தைக்கு சோறு கொடுக்க மாட்டோம். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு முகம் கழுவி டிஃபன் கொடுத்து ரெடி பண்ணி டியூஷன் அனுப்ப மாட்டோம். இன்னைக்கு அந்த குணம் குறைந்து விட்டது. தூரத்தில் இருக்கும் பக்கத்து வீடு வெகு தூரத்தில் ஆயிடுச்சு. இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய், தன்னோய் போல் போற்றா கடை. ஒரு மிருகத்துக்கு தெரியாதுங்க, ஆனால் மனிதனுக்கு தெரியும். மற்றவர்களுடைய நோய் அது என் நோய் என்று, மற்றவர்களுடைய துன்பம் என் துன்பம் என்று இந்த புத்திக்கு விளங்கணும். இந்த புத்திக்கு விளங்கினாத்தான் அன்பு முகிழ்க்கும். அறிவற்றதல்ல அன்பு. அறிவு இல்லாமல் போனால் அது அடிமைத்தனம். எங்கே அறிவு செயல்பட வேண்டுமோ அந்த இடத்தில் செயல்பட வேண்டும். இதை நான் பல இடங்கள்ல நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வருஷமா நடந்தது இது. என் வாழ்க்கையில ஒரு வருஷம் ஆச்சு இது நடந்து. என்னுடைய அப்பா தவறினார், நாகராஜ் ஐயா தெரியும், 2017. 6 மாசம் கழிச்சு, நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டு இன்னும் ஒரு 3 நிமிடங்களில் நான் முடித்துக் கொள்கிறேன். எங்க 6 பேரை உட்கார வச்சிருந்தாங்க. எங்க அம்மா 5 பேர், அம்மாவும் சேர்த்து 6 பேர். நல்ல வேளை யாருடைய கணவன்மாரும் மனைவிமாரும் அங்க இல்ல. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நாங்க எல்லாம் 5 பேர் உட்காந்துருக்கோம். எங்க அம்மா திடீர்னு ஒரு டிக்ளரேஷன், எங்க அப்பா அம்மா போட்ட நகை என்கிட்ட இருக்கு 80 பவுன். இது எல்லாம் சுல்தானாவுக்கு தான். நான் தான் பர்வீன் சுல்தானான்னு கூப்பிடுவாங்க வீட்டில். நான் அப்படியே உறைஞ்சிட்டாங்க ஒரு நிமிஷம். 80 பவுன், 80 பவுன், அதுவும் அம்மாவுடைய. எங்க அம்மா திருநெல்வேலிக்காரங்க. எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நகை கொடுக்காதுங்க. எங்க அம்மா கொடுக்கவே கொடுக்காது. நீங்களா போட்டீங்க அப்படின்றோம். நிறைய போட்டிருப்பாங்க. அப்பாக்கு அப்புறம் எல்லாம் கழட்டி வச்சுட்டு எனக்கு கொடுக்குறேன்றாங்க. எங்க அண்ணன்ல ஏன் இதே மாதிரிதான் அம்மா ஏன் அப்படின்னுச்சு. என் அக்கா இல்ல, அதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னுச்சு. என் தங்கச்சி இல்ல, அக்கா ஏன் அம்மா சும்மா சொல்றாங்கன்னு. என் தங்கச்சி, என் தம்பில அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுமா அப்படின்னா. இங்க பாரு, எங்க குல வழக்கப்படி, எங்க மத வழக்கப்படி அம்மா கிட்ட இருக்கிற நகை சொத்துரிமையா யாரும் கேட்க முடியாது. அவ யாருக்கு நினைக்கிறாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம், சுல்தானாவுக்கு தான் அப்படின்னாங்களா. அதுல ஏன்னு கேட்டான் பாருங்க எங்க அண்ணன். அவன் தாங்க திருப்பியும் கேட்கிறான், ஏன் நாங்கெல்லாம் எதுல குறை வச்சோம். எங்க அம்மா சந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துறேன். அதுக்கப்புறமா நான் அந்த 80 பவுனை என்ன பண்ண போறேங்கிறது என்னுடைய அம்மா என்னை எப்படி வளர்த்திருக்காங்களோ அதை பொறுத்து. அதை பத்தி கவலை வேண்டாம், சரியோ. அம்மா சொன்னாங்க,
ஏன் தெரியுமா? இவளுக்கு தான் என்னோடது எல்லான்னு இப்ப முடிவு பண்ணல, ரொம்ப காலத்துக்கு அப்புறமா முன்னாலேயே முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னு கேட்டாங்க. எங்க அம்மா சொல்றாங்க, 4.5 வயசு இருக்கும் அவளுக்கு, தம்பி பிறந்திருக்கான், ஆபரேஷன், அவன் கட்டில கிடக்கிறான், நான் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய பீரோ, அந்த பீரோவை நான் தள்ளிட்டு இருக்கும் போது நீங்க 4 பேரும் விளையாடிட்டு இருக்கிறீங்க, உங்க வாப்பாவும் அப்படித்தான் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, யாரும் வந்து துணை செய்யல. இந்த குட்டி ஓடி வந்துட்டு என்னோட சேர்ந்து அந்த இரும்பு பீரோவை தள்ளுச்சு. அப்பதான் அந்த குழந்தைய நான் பார்த்தேன். அப்போத்துல இருந்து இது வரைக்கும் அவ என்னை எந்த சுமையும் தூக்க விட்டதில்லை. அவ நான் எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதுல பங்கு எடுப்பா. நான் தூங்கும் பொழுது அவ என்னுடைய கால் பிடிக்காம அவ தூங்குனதில்லை. கால் பிடிச்சு விடுவான் அம்மாவுக்கு. ஏன்னா அம்மா கால் வலிக்கும்னு எனக்கு தெரியும். கால் பிடிச்சு விடாம தூங்குனதில்லை. என் முன்னால் அவ எதிர்த்து பேசினதில்லை, என் முன்னால் அவ கால் நீட்டினதில்லை, நான் மேல கீழே உட்காரும்போது அவ மேல உட்கார்ந்ததில்லை. அவ என் கூட அப்படி இருந்திருக்கா அப்படின்னாங்களா. அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க, எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த முதியவர்களை முதிர முதிர பார்த்து கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தை சுமை தூக்கிவிடக்கூடாது என்று போய் போய் மூட்டையை தூக்கிக் கொள்கிறார்களோ நீங்கள் முதிர முதிர உங்கள் குழந்தையை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். என் குழந்தை என்ன பார்த்துக்கிறா அப்படின்னு சொன்னாங்களா? இப்ப புரியுதா? அன்பாக இருத்தல் என்பது புத்திசாலித்தனம். சொத்து கிடைக்கும், சொத்து இல்லை. பெரியவர்களின், உற்றார் உறவினர்களின், நண்டை அயலாளவர்களின், சமூகத்தின் ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்றால் நாம் அன்பாகத்தானே இருக்க வேண்டும். அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். அதனால்தான் அன்பு திருக்கோயில் என்று சொல்லாமல் அறிவு திருக்கோயில் என்று சொன்னார். அன்பாக இருத்தல் என் குழந்தைகளே புத்திசாலத்தின் பார்ப்பட்டது. நான் என் சொத்து சுகத்தை, என் அருளை, என் ஆசீர்வாதத்தை உங்களுக்காக விட்டு செல்ல வேண்டும் என்றால் அறிவுடன் இருங்கள். அறிவுடன் இருப்பது என்பது அன்பாக இருத்தலுக்கான அடிப்படை என்று நமக்கு சொல்லி சென்ற இந்த பெரியவருடைய பெயரால் நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு தனி மனிதனும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலகம் மிக அழகாக இருக்கும். காரணம், எங்களுடைய இஸ்லாத்தில் சொல்லுவார்கள், நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால், இறந்து நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் முதலில் மகிழ்ச்சி உறுவது யார் என்றால் முகமது நபிகளோ அல்லது நம்மை பெற்றவர்களோ நம் நண்பர்களோ இல்லையாம், நம்மை படைத்த அந்த இறைவன்தான் ஆகப்பெரிய மகிழ்ச்சி அடைவான் என்ற பொழுது நாம் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான வாயில் என்பது நாம் அமைதியாகவும் நாம் அன்பாகவும் இருப்பது. இதனால் அடுத்தவர்களுக்கு அதை கடத்த முடியும் என்று சொல்லி அத்தனை பேரையும் என் தமிழால் வாழ்த்தி நாம் தனி மனித அமைதி பெறுவோம். மன தூய்மையாக இருக்க நாம் பாடுபடுவோம். இந்த உலகம் அமைதியாக இருக்கட்டும். இந்த உலகம் செழித்து நம் தலைமுறைக்கு அற்புதமான ஒரு உலகமாக அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.